ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவியா ஸ்டைல். எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா? என்னை மணந்த மணவாளன். பிறகு கல்யாணம் எவ்விதமான தங்கு தடையாவது சண்டை சச்சரவாவது இல்லாமல் நடந்தேறியது. சம்பந்திகள் எள்ளு என்று கேட்பதற்கு முன் எண்ணெயாகவே கொடுத்துவிடும்படி சம்பு சாஸ்திரியின் உத்தரவு. ஆகவே அவர்களுக்கு எவ்வித மனக்குறைவும் ஏற்படவில்லை. உண்மையில் இந்த கல்யாணத்தில் ஆன வீண் செலவுகளை பற்றி சம்பந்தி அம்மாளே புகார் சொல்லும்படி இருந்தது. அடடா, இது என்ன ஊதாரித்தனம்! இப்படியா பணத்தை வாரி இறைப்பார்கள்? நாங்கள் சம்பந்திகள் வந்திருப்பது 30 பேர். இங்கே சாப்பாடு நடக்கிறது 500 பேருக்கு. வருகிறவாள் போகிறவாள் எல்லோரும் இப்படியா வாரி கொட்டி கொண்டு போக வேண்டும் என்று தங்கம்மாள் வயிறெறிந்தாள். இப்படி செலவாகிற பணமெல்லாம் மாட்டுப்பெண் மூலமாக தன் பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய பணம் என்ற ஞாபகமானது அந்த வயிற்றெரிச்சலை அதிகமாக்கியது. கல்யாணம் அமர்க்கலமாகத்தான் நடந்தது. இந்த கல்யாணத்தில் எப்போது பார்த்தாலும் அண்டா நிறைய காப்பி தயாராக இருப்பதையும் நினைத்தவர்கள் நினைத்த போது காப்பி சாப்பிட்டு கொண்டிருப்பதையும் பற்றி அந்த பிரதேசத்தில் வெகு நாளைக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். அக்ரகாரத்தில் 3/4 வீடுகளில் 6 மாதத்துக்கு காப்பிக்கு வேண்டிய சர்க்கரை கல்கண்டு இந்த கல்யாணத்தில் சேர்ந்துவிட்டது. குடியான தெரு ஜனங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் குதூகலந்தான். 4 நாளும் ராத்திரியில் குடிப்படைகளுக்கு சாப்பாடு போட்டுவிட வேண்டும் என்று சாஸ்திரி உத்தரவிட்டிருந்தார். இந்த கல்யாண சாப்பாட்டை உத்தேசித்து குடியான தெருவில் சில வீடுகளுக்கு வெளி ஊர்களிலிருந்து உறவு முறையார் கூட வந்திருந்தார்கள். குடிப்படைகளுக்கு சாப்பாடு போட்டு வெற்றிலைப்பாக்கு வாங்கி கொடுப்பதில் புகாருக்கு இடமில்லாமல் முன்னின்று நடத்தி வைக்கும் பொறுப்பு நல்லானுக்கு ஏற்பட்டது. அவன் இது விஷயத்தில் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. சாதாரணமாய் சாஸ்திரியின் க்ஷேம லாபத்தில் அக்கறை உள்ளவனாய் இருந்தும் இந்த சமயத்தில் எங்கிருந்தோ முன்பெண் தெரியாத ஐயமாரெல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்களே, வருஷமெல்லாம் உழைக்கும் குடியான ஜனங்களும் தான் சாப்பிடட்டுமே, இவங்களுக்கு எஜமானிடம் நன்றி விசுவாசமாவது இருக்கும் என்று அவன் எண்ணி மிகவும் தாராளமாகவே வந்தவர்களுக்கெல்லாம் வாரி விட்டு கொண்டிருந்தான். இந்த மாதிரியெல்லாம் செலவாவதை பற்றி சம்பந்தி அம்மாளை காட்டிலும் 10 மடங்கு வயிறெறிந்து கொண்டிருந்தார்கள் மங்களமும் அவள் தாயாரும். ஆனால் இந்த கலோபரத்தில் அவர்களால் ஒன்றும் குறுக்கிட்டு சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் தங்கள் பேச்சு ஏறாதென்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆகவே தாயாரும் பெண்ணும் கூடி கூடி பேசிக்கொள்வதுடன் திருப்தி அடைய வேண்டியதாயிற்று. அவர்களுடன் சில சமயம் மங்களத்தின் தம்பி செவிட்டு வைத்தியும் சேர்ந்து கொண்டான். பாவம், செவிட்டு வைத்திக்கு சாவித்திரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் என்று மனதிற்குள் இருந்து கொண்டிருந்தது. அது இப்போது நிராசையாக போயிற்று. ஊரில் சிலர் அவனை இது சம்பந்தமாக பரிகாசமும் செய்தார்கள். ஆகவே ஏக்கமும் பொறாமையும் முகத்தில் பொங்கி வழிய அவன் கல்யாண வீட்டில் உள்ளுக்கும் வாசலுக்கும் போய் வந்து கொண்டிருந்தான். அடிக்கடி மங்களம் இருக்கும் இடத்திற்கு போய், அக்கா, கல்யாண தட்சிணை ஆளுக்கு 1 ரூபாயம் என்றும், ராத்திரி 300 தேங்காய் கிடந்தது, இப்போது 1 கூட இல்லை என்றும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொண்டிருந்தான். இப்படியாக அந்த கல்யாணத்தை மிகவும் சந்தோஷமாயும் குதூகலத்துடனும் அனுபவித்தவர்கள் பலர். மனதுக்குள் எரிந்து கொண்டு வெளியில் காட்டிக்கொள்ளாதிருந்தவர்கள் சிலர். அவர்களுள் எல்லாம் அளவில்லாத ஆனந்தத்தில் மூழ்கி சொர்க்க வாழ்வையே அடைந்துவிட்டதாக எண்ணிய ஒரு ஜீவனும் சொல்ல முடியாத சோக சாகரத்தில் மூழ்கி தத்தளித்து கொண்டிருந்த ஒரு ஆத்மாவும் இருந்தார்கள். அவர்கள் மணப்பெண்ணாகிய சாவித்திரியும் மணமகனாகிய ஸ்ரீதருந்தான். பிள்ளையாண்டானுடைய மோவாய் கட்டையை பிடித்து, அப்பா, ஐயா என்று கெஞ்சியாக வேண்டும் என்று சம்பந்தி அம்மாள் சம்பு சாஸ்திரியிடம் சொன்னபோது உண்மையே சொன்னாள். ஆனால் அவள் சொன்ன காரணம் மட்டும் சரியல்ல. தங்கம்மாள் சென்னை பட்டணத்துக்கு போய் வழக்கம் போல் தன்னுடைய சக்தி முழுவதையும் பிரயோகித்தாள். 3 மணி நேரம் வாக்குவாதம், கோபதாபம், அழுகை, புழுகை எல்லாம் ஆன பிறகு கடைசியாக அவள், இப்பொழுது ஒன்றும் மூழ்கி போகவில்லை, எல்லாருமாக கிளம்பி கல்யாணத்துக்கு போவோம், நீயே பெண்ணை பாரு, பெண்ணை பார்க்காமலா தாலி கட்ட போற, பார்த்த பிறகு உனக்கு பிடிக்காட்டா என்கிட்ட சொல்லு, நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுறேன், எல்லாருமா திரும்பி வந்துடலாம் என்று சொன்னாள். அது நன்னா இருக்குமா என்று ஸ்ரீதரன் கேட்டதற்கு, ஏன் நன்னா இருக்காது,
இப்போது பணம் அட்வான்ஸ் வாங்கிண்டு அப்புறம் ஒரு காரணமும் இல்லாமல் வாண்டானாத்தான் அவமானம். அப்போ உனக்கு பெண் பிடிக்கலைன்னா ஏதாவது நான் சாக்கு சொல்லிவிட்டு கிளம்பிவிடுறேன். உனக்கு என்ன அதை பற்றி என்றாள். இதன் மேல் ஸ்ரீதரன் வேண்டா வெறுப்பாக சம்மதித்தான். சம்பு சாஸ்திரியின் பெரிய மனுஷத்தன்மையை பற்றியும் சாவித்திரியின் அழகை பற்றியும் அவள் வர்ணித்ததும் ஒருவாறு அவன் மனதை இலக செய்திருந்தன. இப்போது நெடுங்கரைக்கு வந்த அந்த பட்டிக்காட்டையும் ஜான்வாஸ் ஊர்வலத்தின் அழகையும் பார்த்த பிறகு அவனுக்கு அவன் மாமனாராக வரவிருந்த சம்பு சாஸ்திரி இன்னார் என்று தெரிந்ததும் அவனுக்கு பஞ்ச பிராணனும் போய்விட்டது. கோவிலில் வைத்த உபச்சாரங்கள் நடந்த போதெல்லாம் சம்பு சாஸ்திரி குறுக்கே நெருக்கே போய் கொண்டிருப்பதை பார்த்து அவர் அந்த கோவிலின் குருக்கள் என்று அவன் எண்ணினான். அப்புறம் அவர்தான் சம்பு சாஸ்திரி என்று அசந்து தெரிந்த போது, இந்த கட்டுப்பட்டு பிராமணனா எனக்கு மாமனார், இவருடைய பெண்ணும் இப்படித்தானே இருக்கும் என்று எண்ணிய போது அவனுக்கு சொரேல் என்றது. தன் சிநேகிதன் நானா சொன்னதெல்லாம் நிஜம்தான், பரிகாசமல்ல என்று அவனுக்கு நிச்சயம் ஏற்பட்டது. இந்த கன்றாவியையெல்லாம் பார்க்க நானா கல்யாணத்துக்கு வராமல் போனதே நல்லது என்று நினைத்தான். ஊர்வலம் முடிந்து சம்பந்திகளுக்காக ஏற்பட்டிருந்த ஜாகைக்கு போனதும் அம்மாவை தனியாக அழைத்து அழமாட்டாத குரலில், என்னால் முடியாது, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், இப்போதே நான் ஓடி போறேன் என்றான். இவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போது தான் தீக்ஷிதர் சம்பு சாஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தார். தங்கம்மாள் சாஸ்திரியுடன் பேரம் பேசி அவர் அதிக பணம் கொடுக்க சம்மதித்து விட்டு போனதும் மறுபடியும் தன் மகனிடம் வந்தாள். அப்பா குழந்தை, நீயும் தான் இப்படி சொல்கிறேன்னு நான் அந்த பிராமணன்கிட்ட ஏதாவது சாக்கு காட்டி கல்யாணத்தை நிறுத்தி விடலாம்னு பார்த்தேன். அது முடியலப்பா, இன்னொரு 1000 ரூபாய் அதிகம் கொடுக்கணும்னேன். உடனே சரின்னுட்டார். என்ன பண்ணுறதுப்பா குழந்தை, கல்யாணத்தை நடத்தித்தான் ஆகணும் என்றாள். சம்பு சாஸ்திரியின் தாராள சுபாவத்தை அறிந்ததும் உண்மையிலேயே தங்கம்மாளுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று உறுதி ஏற்பட்டிருந்தது. ஸ்ரீதரனோ அத்தனைக்கு அத்தனை ஆத்திரமடைந்தான். நீ நாசமாய் போக, பணம் 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 என்று அடித்துக் கொள்கிறாயே, பணம் உன்னோடு சுடுகாட்டுக்கு வரப்போறதா என்ன என்றான் ஸ்ரீதரன். இதுதான் சமயம் என்று தங்கம்மாள் தன் கைவரிசையை ஆரம்பித்து விட்டாள். ஆமாண்டப்பா, என்னை இந்த ஊரிலேயே சுடுகாட்டிலே வச்சுட்டு போயிடு. நான் இதோ கிணத்துல விழுந்து செத்து போகிறேன். இந்த அவமானத்தோடு என்னால் ஊருக்கு திரும்பி போக முடியாது என்று சொல்லி அழத் தொடங்கினாள். இந்த மாதிரி சோக நாடகமெல்லாம் கொஞ்ச நேரம் நடந்த பிறகு கடைசியில் தங்கம்மாள், நான் சொல்கிறதை கேள்டா குழந்தை, நீ இப்போ மாத்திரம் என் மானத்தை காப்பாற்றிடு. அப்புறம் உனக்கு வேணும்னா ஆம்படையாலை அழைச்சி வச்சுக்கோ, இல்லாட்டா வேண்டாம், அவ எனக்கு மாட்டு பெண்ணாக இருந்துட்டு போகட்டும் என்றாள். ஸ்ரீதரன், அப்படியானா எனக்கு பதிலாக தாலியை கட்டிவிடு என்றான். ஆனால் மறுநாள் ஸ்ரீதரன் தான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுபலகனத்தில் சாவித்திரிக்கு தாலி கட்டினான். சாவித்திரி அப்போது குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். கிராமந்தார வழக்கப்படி அவளுக்கு 18 முழப்புடவை உடுத்தி தலையில் பழைய காலத்து நகைகள் எல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தார்கள். அதை பார்த்த ஸ்ரீதரன், கர்நாடகம் என்றால் படு கர்நாடகம் என்று தீர்மானித்து கொண்டான். பிறகு திருமாங்கல்ய தாரணத்துக்கு முன்பு மணமகனும் மணமகளும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் கட்டம் வந்தது. இருவரையும் எதிரெதிரே உட்கார வைத்து ஒரு பட்டு துணியை போட்டு மூடினார்கள். மந்திரம் பண்ணி வைத்த சாஸ்திரிகள், முகத்தை பார்த்தாயா என்று கேட்டார். ஆம், ஸ்ரீதரன் சாவித்திரியின் முகத்தை பார்த்தான். முதலில் அவளுடைய கண்கள் தான் தெரிந்தன. அந்த கண்களின் பார்வையில் இருந்த ஒருவித பரிதாபம் அவன் இருதயத்தை ஒரு கன நேரம் என்னமோ செய்தது. அப்புறம் முகம் தெரிந்தது. வெகு நேரம் ஓமகுண்டலத்துக்கு எதிரிலிருந்து சாவித்திரியின் முகம் புகையுண்டிருந்தது. போதாததற்கு கண்களை அடிக்கடி கசக்கியதனால் கண்ணில் இட்டிருந்த மை கண்ணமெல்லாம் வழிந்திருந்தது. மூக்கிலே
புல்லாக்கு தொங்கிற்று. இந்த நிலையில் இருந்த சாவித்திரியின் முகத்தை பார்த்ததும் ஸ்ரீதரன், இவ்வளவு அவலட்சணமான முகம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டான். அப்புறம் அந்த கல்யாணத்தின் போது சாவித்திரியின் முகத்தை இன்னொரு தடவை பார்க்க ஸ்ரீதரன் முயற்சி செய்யவில்லை. ஏதோ தலைவிதியினால் இந்த பந்தம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இப்போது தாலி கட்டுவதுடன் சரி, அப்புறம் எனக்கும் இவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது என்று அடிக்கடி அவன் மனதில் உறுதி செய்து கொண்டான். அந்த பெண்ணிடம் அவனுக்கு லவலேசமும் இரக்கமும் உண்டாகவில்லை. இவள் ஏன் பிறந்தாள்? இவள் பிறந்ததனால் தானே நாம் இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொள்ள நேர்ந்தது என்று எண்ணி எண்ணி அவன் ஆத்திரப்பட்டான். சாவித்திரியின் மனோநிலையோ இதற்கு நேர்மாறாக இருந்தது. கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து அவள் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் என்று மனதிற்குள் ஜபம் செய்து கொண்டிருந்தாள். காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டு போய் தனியான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீதரன் B.A. ஸ்ரீதரையர், B.A. ஸ்ரீதரையர் அவர்கள் என்றெல்லாம் எழுதி எழுதி பார்ப்பாள். கல்யாண தேதி நெருங்க நெருங்க ஸ்ரீதரனை பார்க்க வேண்டும் என்று அவளுடைய ஆவலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நாளிரவு அவளுடைய ஆவல் உச்ச நிலையை அடைந்திருந்த சமயத்தில் கசமுச என்று பலரும் ரகசியம் பேசிக்கொண்டதை அவள் கவனித்தாள். வம்புக்கார இஸ்திரிகள் இரண்டொருவர் அவளிடம் வந்து, அடியே சாவித்ரி, பொண்ணு பிடிக்கலை, கல்யாணம் வேண்டாங்கிறானாம் உன் ஆம்படையான் என்று சொன்னார்கள். இது சாவித்திரி காதில் நாராசமாக விழுந்தது. ஆனாலும் அதை அவள் நம்பவில்லை. சம்பு சாஸ்திரி திரும்பி வந்ததும், என்னப்பா எல்லோரும் கூடி கூடி பேசிக்கிறாளே என்று கேட்டாள். உனக்கு ஒன்றுமில்லையம்மா, கல்யாணம்னா அப்படித்தான் இருக்கும். சம்பந்திகள் அது பண்ணலை இது போறலை என்று சொல்லி கொண்டிருப்பா. 4 பேர் 4 வம்பு அளப்பா. அதையெல்லாம் நீ காதிலேயே போட்டுக்கொள்ளப்படாது என்றார். சாவித்திரிக்கு இதனால் சமாதானம் உண்டாயிற்று. மறுநாள் சாவித்திரி முதலாக ஸ்ரீதரனை பார்த்தபோது அவள் உடல் முழுவதும் மகிழ்ச்சியினால் ஒரு குலுங்கிற்று. அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி ஸ்ரீதரன் உச்சி குடுமியுடன் இராமல் நாகரிகமாக கிராப் வைத்து கொண்டிருப்பதையும் சிவந்த மேனையுடன் சுந்தர புருஷனாய் விளங்குவதையும் கண்டதும் கர்வத்தினால் அவளுடைய உடல் பூரித்தது. திருமாங்கல்ய தாரணத்துக்கு முன்னால் பட்டு துணியால் மறைக்கப்பட்ட சமயம் ஸ்ரீதரனுடைய முகத்தை பார்த்தபோது அவளுக்கு மயிர்கூச்சம் எடுத்து கண்களில் ஜலம் வந்துவிட்டது. அப்புறம் அவனுடைய அழகிய முகத்தை மறுபடி பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. சில தடவைகளில் ரொம்பவும் துணிச்சலுடனும் நிமிர்ந்து பார்ப்பாள். அப்போதெல்லாம் அவன் தன்னை பாராமல் குனிந்து கொண்டிருப்பதையோ அல்லது வேறு பக்கம் நோக்கி கொண்டிருப்பதையோ பார்த்ததும் அவளுக்கு அவமானமாய் போய்விடும். அவர் எவ்வளவு அடக்கமாக இருக்கிறார், நமக்கு எவ்வளவு துணிச்சல் என்றெண்ணி தன் ஆவலை அடக்கி கொண்டாள். கல்யாணம் 4 நாளும் சாவித்திரி இந்த உலகத்திலேயே இருக்கவில்லை. துயரம் என்பதே இல்லாத ஆனந்த கற்பன லோகத்தில் வசித்து வந்தாள். அவளுடைய குழந்தை உள்ளம் ஓயாமல் பாடிக்கொண்டே இருந்தது. தனக்கு புருஷனாக வாய்த்தவர் சாதாரண மனுஷர் அல்லர். தன்னுடைய தகப்பனார் பூஜை செய்யும் சுவாமி தான் தன்னை சிறு தாயாரின் கொடுமையிலிருந்து மீட்பதற்காக இப்படி மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று எண்ணினாள். தன்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டனவென்றும் இனிமேல் தன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர துக்கம் என்பதே கிடையாதென்றும் அவள் நினைத்து நினைத்து மனம் பூரித்தாள். வாழ்க்கையில் தன்னுடைய கஷ்டமெல்லாம் உண்மையில் அப்போது தான் ஆரம்பமாகின்றன என்பது அந்த பேதை பெண்ணுக்கு எப்படி தெரியும்? கடவுளின் கருணை அற்புதமானது, அனந்தமானது. மனுஷியர்களுக்கு அவர்களுடைய வருங்காலத்தை அறியும் சக்தி இல்லாமல் பகவான் செய்திருக்கிறார் அல்லவா? இந்த ஒன்றிலேயே இறைவனுடைய கருணை திறத்தை நாம் நன்கு அறிகிறோம். வருங்காலத்தில் நிகழப்போவதெல்லாம் மட்டும் மனுஷனுக்கு தெரிந்திருந்தால் அவன் ஒரு கணமாவது உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுமா? 2ஆம் பாகம் மழை.